ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோட், அதாவது ஒரு செட் ஆஃப் கோட்ஸ். இது இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி முடிகிற கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஒரு ஃபஸ்ட் லைன்லேருந்து 10th லைன் வரைக்கும் ஒரு கோடை நம்ம ஒரு பிளாக் ஆஃப் கோடுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் கோட்ஸை நம்ம ஒரே ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம தனியாக எடுத்து எழுதி வைப்போம். அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 2 நம்பரை ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த ஆட் பண்ணுறது வந்து ஒரு டாஸ்க்கு. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிக்கிறேன். அந்த அடிஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ப்ளஸ் போட்டு அது வந்து ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம அந்த செட் ஆஃப் கோட் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தனியாக எடுத்து எழுதிட்டு எப்போல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அப்போல்லாம் அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லி சொல்லுவோம். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து கோடை இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எப்போல்லாம் அந்த ஃபங்க்ஷன் தேவைப்படுதோ, சரி அந்த டாஸ்க் நம்ம பண்ண போகிறோமோ அப்போல்லாம் அந்த ஃபங்க்ஷனை கூட நம்ம கால் பண்ணிக்க போகிறோம். அந்த டாஸ்க்கை திருப்பி திருப்பி நம்ம எழுத தேவையில்ல. நம்ம ஃபங்க்ஷனில் முக்கியமான 2 பார்ட் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பேர் வைக்க போகிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் காலிங். அந்த பேர் வச்ச ஃபங்க்ஷன் வந்து ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம அதை இந்த கூப்பிட்டு பண்ணிடான்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஒன்றும் இல்லை, டெஃபினிஷன்னா பேர் வைக்கிறது, காலிங்னா அந்த ஃபங்க்ஷனை பண்ணிடான்னு சொல்கிற மாதிரி. அண்ட் இந்த 2 வச்சு தான் நம்ம ஃபங்க்ஷனே கிரியேட் பண்ணவே முடியும். அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமிங்லாம் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சும்மா இப்போதைக்கு ஒரு ஜாவா எடுத்துக்கிறேன். அண்டு பைத்தான் வேணுனாலும் பண்ணலாம், ரெண்டுமே ஈஸி தான். நான் உங்களுக்கு ஜாவாலே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து என்ன 2 வேரியபிள் இருக்குது, எக்ஸு ஒய்ன்னு சொல்லி. இப்போ இந்த 2ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணலாம், ஒன்று எக்ஸு எங்கள் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி போடலாம். பட் எனக்கு இப்படி போட வேணாம். இப்போ நான் ஃபங்க்ஷன் வச்சு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, எப்போ வேணால் அந்த அடிஷனாக நான் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக. ஸோ இங்கே 2 நம்பர் இருந்தால் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான், சிம்பிளாக. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்காக நான் ஒரு சின்டாக்ஸ் எழுதிக்கிறேன். நீங்கள் ஜாவாவை பார்த்து பயப்படாதீங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, சின்டாக்ஸை கண்டுக்காதீங்க. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதெல்லாம் என்ன எழுதியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எழுதியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிளாக இவ்வளோ தான். ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பப்ளிக் ஸ்டார்டிங்கில் விட்டுருங்க. இது வந்து ஜாவா ஸ்பெசிஃபிக்கான ஒரு சின்டாக்ஸ் இது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். இன்ட்டுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து இன்டிஜராக தான் நமக்கு ஆன்சராக வரணும். ஸ்ட்ரிங்காவோ பூலியனாவோ இல்லை மற்ற எதுவும் வரக்கூடாது. எனக்கு இன்டிஜராக மட்டும்தான் இதோட ஆன்சர் வந்து வரணும்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ அதனால் நான் இன்டிஜர்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷன். ஸோ அடிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாக ஒரு பேர் வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அடிஷனும் வைக்கலாம், இல்லை நீங்கள் என்ன வேணால் வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடிஷன் பண்ண போகிறோம். அதனால நான் வந்து அடிஷன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்படின்னா சும்மா நீங்கள் ஆடுன்னு கூட போடலாம், உங்கள் இஷ்டம் தான். பேர் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நான் ஆடுன்னு சொல்லி போட்டுக்கிட்டேன், ஓகேங்களா. ஸோ இப்போ உள்ளே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து integer c is equal to a plus x plus y சொல்லி போட போகிறோம், ஓகேங்களா. ஸோ இதை சீன்னு வச்சுக்கலாம், இல்லை இது நம்ம பிடிச்சது தாங்க. என்னென்னா இன்டிஜர் ஆன்சர்னு சொல்லி வச்சுக்கலாம், ஆன்சர்னே வச்சுக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து எழுதியாச்சு ஆட் பண்ணுற மாதிரி. இப்போ அதுக்கு இல்லையா நான் பிரிண்டிங் போட்டுக்கிறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஆன்சர் சொல்லி போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னது, அடிஷன்ன்ற ஃபங்க்ஷன் வந்து இன்டிஜராக மட்டும் தான் இருக்கணும். அண்டு இது அந்த இன்டிஜராக இருக்க வேண்டியது வந்து ஆன்சர், வந்து இதுதான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அண்ட் அந்த ஆட் பண்ணுற மாதிரி ஒரு இதை எழுதியாச்சு, அதையும் பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே எழுதிக்கிறேன் டெஃபினிஷன் சொல்லி. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ கீழே வந்து இங்கே ஃபங்க்ஷன் காலிங் எழுத போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் காலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேசிக்காக ஆட் அந்த ஃபங்க்ஷனோட நேம் எழுதிக்கிறோம், பக்கத்தில் அந்த ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கிட்டு, அவ்வளோதான். ஸோ போட்டோடனே நமக்கு வந்து ஃபங்க்ஷன் கால் எழுதிட்டோம். அண்ட் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேராமீட்டர்ஸை டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ பேராமீட்டர்னால் என்ன சொல்லி பார்த்துட்டு இருந்தெல்லாம் வாங்க. பேராமீட்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வேரியபிளை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னா அந்த வேரியபிளோட பேர் வந்து நம்ம பேராமீட்டர் சொல்லி கூப்பிடுவோம், ஓகேங்களா. அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸு ஒய் இஜெட் சொல்லி. ஸோ அதை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம அனுப்பணும் அப்படின்னா நம்ம வந்து அதை பேராமீட்டர்ஸ் சொல்லுவோம். அதை எப்படி அனுப்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே 2 எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஜாவா ப்ரோக்ராம், இது வந்து பைத்தனோட ப்ரோக்ராம், ரெண்டுமே சூடோ கோடு தான். ஸோ நீங்கள் சும்மா மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இது வந்து ஒரு வேரியபிள், இது வந்து ஒரு வேரியபிள்,
ஃபஸ்ட்டு ஜாவாவில் பார்த்துலாம். இது வந்து ஒரு வேரியபிள். இதை வந்து நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஸ்கொயர் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன், அதாவது ஸ்கொயர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பவரில் 2 போடுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் இது. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கொயர் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு வந்து நேம் வந்து ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் அதோட ப்ராக்கெட்ஸ்க்கு நடுவில் அந்த வேல்யூவை அனுப்பணும் அப்படின்னா, அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் அனுப்பணும்னா இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே தான் நான் ஒரு வேரியபிள் எழுதுவேன். ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே எழுதினேன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த வேரியபிள் வந்து உட்காந்துக்கிறோம் சொல்லி அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் தான் ஒரு ஃபங்க்ஷன். இந்த இடத்துல நான் வந்து இன்டிஜர் எக்ஸ்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறதா அர்த்தம். ஓகேங்களா? அதாவது ஒரு பேராமீட்டர் வேரியபிளை நான் க்ரியேட் பண்ணுறதா அர்த்தம். அண்ட் இங்கே வந்து எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆயிரும். அண்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன் கீழே. இப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்கொயர் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டுக்குவேன். அண்டு இந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் எக்ஸ்ன்னு சொல்லி போட்டுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எக்ஸ் வந்து இந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷனுக்குள்ளே அனுப்புகிறோம். கால் பண்ணுறனப்ப நம்ம அனுப்பி வச்சுருவோம். இது வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். இந்த ஃபங்க்ஷன் டெஃபன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். இந்த வேரியபிள் வந்து இந்த இதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆயிரும். இந்த இடத்துல நான் எக்ஸ்னும் போட்டுக்கலாம், ஏன்னு போட்டுக்கலாம், இல்லை வேல்யூன்னு சொல்லி போட்டுக்கலாம், இல்லை என்ன என் பேர் கூட போட்டுக்கலாம், இல்லைனா எஸ் வேல்யூன்னு சொல்லி நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். சாரி, எஸ் வேல்யூன்னு சொல்லி நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். ஸோ எனிதிங், இட்ஸ் ஜஸ்ட் நேம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி என்னென்ன எழுதிக்கலாம். ஸோ நான் சும்மா எக்ஸ்னே போட்டுக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்ன்ற வேல்யூ இந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டர் நம்ம அனுப்ப போகிறோம். அண்ட் இந்த பேராமீட்டரில் என்ன இருக்குதோ, இந்த எக்ஸோட வேல்யூ இருக்குங்களா, இதை வச்சு தான், இந்த பேராமீட்டர் வச்சு தான் நம்ம இதுக்குள்ளே நம்ம ஃபங்க்ஷனை, அதாவது நம்ம டாஸ்க்கை பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஸ்கொயர் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ எதை ஸ்கொயர் பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸ் வேல்யூ ஸ்கொயர் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ் வேல்யூ என்னது? நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஒரு வேல்யூவை வாங்குகிறோம் பார்த்தீங்களா. இங்கே என்ன வேல்யூ வாங்குகிறோம்? இந்த வேரியபிளோட வேல்யூ வாங்குகிறோம். ஸோ இந்த வேரியபிளோட வேல்யூ என்னது? 2. அப்போ என்ன அர்த்தம்? அந்த 2 வந்து நம்ம அந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷனுக்குள்ளே அனுப்புகிறோம், ஒரு பேராமீட்டரை அனுப்புகிறோம். பேராமீட்டர் அனுப்புனது வந்து இந்த எக்ஸ்குள்ளே போய் 2 சொல்லி ஸ்டோர் ஆகிடும். அண்ட் இந்த 2 வந்து இங்கே 2 × 2ன்னு சொல்லி பண்ணி பிரிண்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான். அதுவே நீங்கள் பைத்தனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதே தான், வேரியபிள் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு பேராமீட்டரு, அந்த பேராமீட்டர் வச்சு ஒரு டாஸ்க்கு. ஸோ இதே மாதிரி அச்சுவசலாக ஃபங்க்ஷன் காலிங்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் ஆகும்போதும் என்ன ஆகும்? இந்த எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள சென்ட் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் வந்து பேராமீட்டரை யூஸ் பண்ணி இந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணி நமக்கு ரன் ஆயிரும். ஸோ சிம்பிளாக இவ்வளோ தான். அப்படியே ப்ரோக்ராமிங்கில் வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷன் கால் எழுதிட்டேன். இந்த ஃபங்க்ஷன் காலுக்குள்ளே நான் 2 வேல்யூ சென்ட் பண்ணுறேன். எப்படி? எக்ஸ் அண்ட் ஒய்ன்ற வேல்யூ சென்ட் பண்ணுறேன். இப்போ நான் அதை எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சென்ட் பண்ணுறது வந்து ஏன் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு போடுறேன்னா, நமக்கு இந்த எக்ஸோட வேரியபிளும் இந்த ஒய்யோட வேரியபிளும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகணும். அதனால நான் சென்ட் பண்ணிட்டேன். இப்போது சென்ட் பண்ணது வந்து இங்கே வாங்கணும் இல்லையா? இந்த வாங்கணும் அப்படின்றது வந்து இங்கே வாங்கும், இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே வாங்கிக்கிறேன். அதாவது டெஃபனிஷன் ப்ராக்கெட்ஸ்குள்ளே வந்து வேல்யூவை உள்வாங்கிக்கும். காலிங்கோட ப்ராக்கெட்குள்ளே வந்து வேல்யூவை சென்ட் பண்ணிக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ சென்ட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க போகிறோம்னா என்ன பண்ண வரோம்? ஸோ இன்ட்டு எக்ஸு இன்ட்டு ஒய் சொல்லி நான் 2 வேரியபிள் பேராமீட்டர் தான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸுக்குள்ளே போய் இந்த எக்ஸ் ஸ்டோர் ஆயிரும், இந்த ஒய் வந்து இந்த ஒய்க்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். அப்படி இல்லைனா நான் வந்து ஏன்னு சொல்லி போட்டுக்கலாம், பின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்படி போட்டாலுமே இந்த எக்ஸ் வந்து இந்த ஏக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும், ஒய் வந்து பிக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணுற இடத்துல நீங்கள் பேராமீட்டர் அனுப்புறது வந்து கரெக்டான வேரியபிளோட நேம் அனுப்பணும். வாங்குறது வந்து இந்த பேராமீட்டர் வந்து நம்மளாம் க்ரியேட் பண்ணுறது தான். அதனால் நம்ம என்ன பேருன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நான் வந்து இதை வேல்யூ 1 சொல்லி வச்சுக்கலாம். அண்ட் இதை வந்து நான் வேல்யூ 2 சொல்லி வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணிக்கலாம், அப்படி நான் வேல்யூ 1 வேல்யூ 2 வாங்குறேன்னா என்ன பண்ணுவேன்னா, இங்கே இன்டிஜர் அண்ட் தான் சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நான் மாற்றிப்பேன். ஸோ வேல்யூ 1 வேல்யூ 2 சொல்லி மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு கோடை எழுதியாச்சு. இப்போது இதை ரன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ரன் பண்ணலாம். பட் இதில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் எழுத வேண்டியது இருக்குது. நம்ம இங்கே பிரிண்ட்டுன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இப்படி நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட்டுன்னு போடுறது தப்பு. ஒரு ப்ரோக்ராமராக நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் சென்ட் அப்படின்னு எழுதுறது தப்பு. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக இப்படி எழுதக்கூடாது. இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும். நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை அடிச்சு விட்டுக்கிறேன். இந்த இடத்துல நான் இந்த இடத்துல நான் ரிட்டர்ன் ஆன்சர் சொல்லி போடுறேன். இந்த ரிட்டர்ன் ஆன்சர் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்சரோட வேல்யூவை இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் ஸ்டோர் பண்ணிடும். இந்த ஆடுன்ற ஃபங்க்ஷனுக்கு போய் ஸ்டோர் பண்ணிடும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடுன்ற ஃபங்க்ஷனில் போய் வேல்யூ ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஃபங்க்ஷன் காலிங் இடத்துலையும் அதே வேல்யூ தான் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே ஒன்று தானே. ஆடு அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆயிரும். இப்போது நான் என்ன பண்ண வரேன்னு பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன் பாருங்கள். ரன் பண்ணேன்னா கோடு கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. பட் எதுவுமே வரலை. ஏன் வரலை அப்படின்னா நம்ம ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்படி ரிட்டர்ன் பண்ண ஆன்சர் வந்து இதில் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த ஆடுன்ற நேம் அது ஃபங்க்ஷன் காலில் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸ்டோர் பண்ண ஆன்சரை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். system.out.println ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா 25 சொல்லி வந்துருச்சு. ஏன் 25 சொல்லி வந்துச்சு? 10+15 வந்து நம்ம அனுப்புகிறோம். ஆடுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே அனுப்புகிறோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து டெஃபினிஷனில் போய் வாங்கிட்டு நமக்கு வந்து வேல்யூ 1 + வேல்யூ 2ன்றது ஆட் ஆகிட்டு ஆன்சருக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். இந்த ஆன்சரை ரிட்டர்னுக்குள்ளே வந்தோடனே என்ன ஆகும்னா நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் காலிங்கில் போய் ஸ்டோர் ஆயிரும். இந்த ஆடில் போய் ஸ்டோர் ஆயிரும். இப்போ நான் இந்த ஆட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இந்த ஆட் ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு அந்த ஆன்சர் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நமக்கு ஃபங்க்ஷன் ரன் ஆகும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுதோ அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து அங்கேயே முடிஞ்சிடும், எண்ட் ஆயிரும். அண்ட் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நீங்கள் என்ன கோட் எழுதியிருந்தாலுமே அது எதுவுமே ரன் ஆகாது. அப்படியே நான் ரிட்டர்ன் இடத்துல நின்றுடும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு ஃபங்க்ஷனில் எப்போவுமே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியம். ஸோ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் அந்த டாஸ்க்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் வரணும். எப்போ வரணுமோ அப்போ தான் நம்ம ரிட்டர்னை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம டாஸ்க் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஃபைனல் ஆன்சர் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ரிட்டர்ன் பண்ண ஆன்சர் வந்து நமக்கு வந்து ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் போய் ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆனதை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுறோம், பிரிண்ட் ஆயிரும். ஸோ சிம்பிளாக இதுதான் எங்கள் ஃபங்க்ஷனு. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் காலிங் அண்ட் பேராமீட்டர்ஸ் அண்ட் தென் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இது நாலுமே உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிச்சு சொல்லி அர்த்தம். ஸோ புரிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஸோ புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா.